ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா? நான் இன்னும் வைக்கல. பால் வாங்கிட்டு வரணும். தம்பியை போய் கூட்டிகிட்டு வரணும். அதனால் அவன் கூட்டிகிட்டு வரும்போது பால் வாங்கிட்டு வந்து டீ வைக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. என்ன விஷயம்னா, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் நிறைய இந்த தக்காளி, இந்த காய்ங்க எல்லாம் கொண்டு வந்து ரோட்டில் கொட்டி வச்சிட்ருக்காங்க. ரோட்டில் கொட்டி வச்சுருக்காங்க. அது எதுக்காக கொட்டியிருக்காங்கன்னா, இந்த குரங்குங்க சாப்பிடும், இந்த மாடுங்க அது மாதிரி சாப்பிடும் அப்படின்றதுனால நிறைய காய்கறிங்க, தக்காளிங்க நிறைய அந்த மாதிரி கொட்டி வச்சுருந்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. விவசாயிங்க அது எவ்வளோ கஷ்டப்பட்டு விளைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த போதுமான விலை கிடைக்காதனால அதை கொண்டு வந்து அப்படி வெறுப்பில் அப்படி கொட்டிட்டு போயிடுறாங்க. பூவுங்க கூட பாருங்கள், இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பூவெல்லாம் எடுத்து அப்படியே லாரியில் கொண்டு வந்து கொட்டினாங்க. அந்த வீடியோ கூட நான் பார்த்தேன். இதில் என்ன சொல்கிறேன்னா, விவசாயிங்களுக்கும் சொல்கிறேன், மக்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன். என்னென்னா, விவசாயிங்க அப்படி ரோட்டில் கொட்டாதீங்க. ஏன்னா அது நீங்கள் கஷ்டப்பட்டு அதுக்கு எவ்வளோ உழைப்பை நீங்கள் போட்டு அதை தயார் பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள். அது விளையிறதுக்கு எத்தனை நாளாக இருக்கும்? அதை கொண்டாந்து அனாவசியமாக அப்படி போடக்கூடாது இல்லையா? யாருக்காவது சும்மா கொடுத்துருங்களேன். நம்ம விலை போகலை அப்படின்னு நம்ம வீணாக தெருவில் கொட்டுறதை விட ஒரு 4 பேருக்கு கூப்பிட்டு சும்மா கொடுத்துருங்களேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்காகட்டும், உங்கள் ஊரில் இருக்கவங்களுக்காகட்டும், இல்லை போகிற வழியிலே ஆகட்டும். அப்படி சொன்னாலே மக்கள் தான் இலவசமாக கிடைக்குதுன்னா அப்படியே வாங்கிக்குவாங்களே. எதையுமே விட்டு வைக்க மாட்டாங்களே. ஒரு பிரியாணி கொடுக்குறேன்னு, இலவசமாக கொடுக்குறேன்னு சொன்னாலோ அவ்வளோ கூட்டம் போகிறாங்க. ஒரு சின்ன பொருள் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அப்படி போய் வாங்கிக்கிறாங்க. அப்படி இருக்கிற நாட்டில் தான் நம்ம இருக்கோம். அதனால் நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி தூக்கி கொடுத்துடலாம். அந்த மாதிரி கீழே போடாதீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் படுற கஷ்டம் அப்படின்னு கேட்கலாம். உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது, புரியாமலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அப்படி கீழே கொட்டியிருக்கும்போது உங்களோட கஷ்டமும் உங்களோட உழைப்பும் வீணாக இப்படி கிடக்குதே அப்படின்றது ஒரு சங்கடத்தினால தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது சொல்கிறது நான் தப்பாக கரெக்டானு எனக்கு தெரியாது. தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க. நான் உங்களோட குத்தம் சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லலை. உங்களோட வருத்தம், உங்கள் வலி எல்லாமே ஒரு நியாயமானது தான். அதனால் கீழே கொட்டுறதுனால அதில் யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்காவது சும்மா கொடுத்துருங்க. அந்த மாதிரி ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் அதை கொட்டுறீங்க. ஒரு வண்டியை அங்கே நிற்க வச்சுட்டு, ஓரமாக நிற்க வச்சுட்டு கூட நீங்கள் சொல்லலாம், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே மக்கள் குவிஞ்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. காசுன்னா தான் கஷ்டப்படுவாங்க. சும்மா கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அள்ளிட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த மாதிரியாவது ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்கள். வீணாக இப்படி கீழே கொட்டாதீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால தான் இந்த சொல்லணுன்னு உங்களுக்கு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் அதை ஒரு அடிக்கடி பார்க்குறேன். அந்த மாதிரி நான் ரோட்டில் காய்களையும் தக்காளிங்களையும் அந்த மாதிரி கொண்டு வந்து கொட்டுறதை நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. எனக்கு தோணுனதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா அதை செய்யுங்க, இல்லைன்னா அது உங்களோட விருப்பம். அதுக்கு மேலே ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற பொருளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இல்லையா? அது கீழே கொட்டி வீணாக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு போவாங்கள்ல. அதனால் அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். இதில் நான் சொல்லியிருக்கிறது ஏதாவது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க, ஓகேவா? என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணாதீங்க, ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? ஓகே, பாய்.